உங்கள் பிள்ளைகளுக்காக, உங்கள் குடும்பத்திற்காக கர்த்தரே உங்களுக்கு ஒரு பிரத்யேக அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறார். இப்படியும் நாம் சிந்திக்கலாம். ஏசாயா 61 சொல்லப்பட்டிருக்கிறது, என் அன்பு சகோதர சகோதரிகள் சொல்லுங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டிருக்கிற என் மகனுக்கு மகளுக்கு நல்ல செய்தியை அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார். அறிவிக்க மாத்திரமல்ல, இருதயம் நொறுங்கு கொண்டு போன என் பிள்ளைகளுக்கு காயம் கட்டவும், சிறைப்பட்டு போன என் பிள்ளைகளை விடுதலையாக்கவும், கட்டுண்ட என் பிள்ளைகளை கட்டவிழ்க்கவும், துயரப்பட்ட என் பிள்ளைகளுக்கு ஆறுதல் செய்யவும், துயரப்பட்ட என் பிள்ளைகளை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் கொடுக்க என் பிள்ளைகளுக்கு கொடுக்கவும், என் மூலமாய் அநேகம் ஆயிரம் பேருக்கு கொடுக்கவும் கர்த்தராகிய ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இந்த அபிஷேகத்தினால், இந்த எண்ணெயினால் என் பாத்திரம் நிரம்பி வழியும். என் பிள்ளைகளும் குடும்பமும் மாத்திரமல்ல, என் தெருவும் சபையும் இந்த உலகமும் என் மூலமாய் சந்ததிகள் ஆசீர்வதிக்கப்படும். தைரியமாய் சொல்லுங்கள், அப்படியே நடக்கும்.